ஜனாதிபதி அவர்கள் சில காணிகளை விட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதியிடம் நான் கேட்கின்ற கோரிக்கை என்னவென்றால், தயவு செய்து உங்களுடைய இராணுவத்தின் கையிருக்கின்ற அந்த மக்களுடைய காணிகளை விடுதலை செய்யுங்கள். உங்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள். அவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். உண்மையிலே போலீசாரிடம் மாற்றம் இருக்கிறது. அது என்ன மாற்றம் என்று சொன்னால், மக்கள் பிரதிகள் ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி சமனாக பார்க்கின்ற போலீசாருடைய சிந்தனை மாறி இருக்கிறது. அதை வரவேற்கின்றேன். ஆகவே போலீசாருடைய அந்த மாற்றத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் இந்த போதைவஸ்து ஒழிப்பிற்கு உண்மையிலே அவர்கள் மிக திறமான வேலையை செய்து வருகிறார். அதற்கு நாங்களும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். இந்த வடகிழக்கு பகுதியிலே யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் இந்த இராணுவ முகாம்களை எவ்வாறு ஐதாக்குவது அல்லது எவ்வாறு நாட்டிலே சமச்சீராக கொண்டு செல்வது என்பதற்கான திட்டம் ஒரு வருடமாக பதவியேற்ற எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தும் இன்னும் முன்வைக்கப்படவில்லை. ஆகவே தமிழ் மக்கள் உங்களுக்கு நிறைய வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுடைய நம்பிக்கையான செயற்பாடுகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த விடயத்திலே தமிழ் மக்கள் அபிவிருத்திக்காக மட்டும் வாக்களிக்கவில்லை. முல்லைத்தீவு மாவட்டமானது ஒரு பெரிய விசாலமான மாவட்டம். அந்த மாவட்டத்திலே வாழுகின்ற மக்கள் பரந்த இடத்திலே வாழுகின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இந்த இராணுவ முகாம்கள் கடந்த காலத்தில் பெருமளவு அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பெருமளவு முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதே போல புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள கடந்த காலத்தில் விடுதலை புலிகளுடைய மருத்துவமனையாக இயங்கிய பொன்னம்பலம் மருத்துவமனை அதனுடைய உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல நிலங்கள் எமது அரசாங்கத்தினால் படிப்படியாக கையளிக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலேயே கடந்த கால அரசாங்கத்தில் தான் இந்த போதைப் பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் எமது இந்த அரசாங்கத்தின் காலத்திலே அவ்வாறான போதைவஸ்து கடத்தல்களை செய்பவர்களை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். கடந்த காலத்திலே உள்ள பிரச்சனைகளை விட தற்போது மக்கள் மீண்டும் தமது இயல்பு வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே அரசாங்கத்தை குற்றம் சுமத்தி இந்த மக்களுடைய உளவியலை பாதிக்கின்ற வகையிலே இவர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக நாம் பேசிய பொழுது எங்களுடைய அன்பு தோட்ட தொழிலாளருடைய சம்பந்தமான ஒரு விடயத்தை பேசியிருந்தேன். தனக்கு சாதகமாக சில நபர்கள் எடுத்துக்கொண்டு அரசியலை தனக்கு சாதகம் வைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். தோட்ட தொழிலாளர் அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட 5 பில்லியனில் 1 ரூபாவை நீங்கள் எடுக்கக்கூடாது, அவர்களுக்கே கொடுக்க வேண்டும். அதிக லாபம் பெறுகின்ற இந்த கம்பெனிகள் தங்களுடைய வேலையாட்களுக்கு அவர்களே அந்த அதிகரித்த சம்பளத்தை கொடுக்கப்பட வேண்டும். அந்த அவர்கள் அப்படி அந்த சம்பளத்தை கொடுக்கும் பொழுது அங்கே மேலதிகமாக இருக்கின்ற அந்த பணத்தை அரசாங்கம் மீண்டும் அதே தோட்ட தொழிலாளருக்கு இன்னும் ஒரு மாதம் 50 அல்லது 100 ரூபாய் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய வாதம்.